ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான அதிர்ஷ்டம் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். அதை தவற விட்டுறாதுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அல்லவா? இதோ உன் வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டத்தையும் நீ சந்தோஷமாக வாழ்வதற்கான வழிகளையும் இந்த நபரின் மூலமாக கொண்டு வரப்போகிறேன். உன்னை தேடி ஒருத்தர் நாளைக்கு வருவார். அவர் மூலமாகவே நீ எதிர்பார்க்குற அத்தனை விஷயங்களையும் இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் முடிச்சு கொடுத்துட்றேன். வெளிச்சத்தை தேடும் நீ கண்டிப்பாக இருளை கடந்து வரத்தான் வேண்டும். உன் வாழ்க்கைக்கு வெளிச்சமாக இந்த வராகி அம்மா நான் இருந்து நிச்சயமாக வெற்றியை கொடுத்தே தீர்வேன். சவால்களையும் சங்கடங்களையும் தாண்டி உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்கிறதுக்கேற்ற வழிகளை இந்த வராகி அம்மா உனக்கு காட்ட போகிறேன். எப்போதும் எல்லா உறவுகளும் வேணும், சொந்த பந்தம் வேணும் நீ நினைக்கிற. ஆனால் அவங்க எப்போதுமே ஏதாவது ஒரு விதத்தில் உன்னை தப்பாக நினச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. நீ என்ன செஞ்சாலும் தப்புன்னு குறை சொல்கிற மனிதர்களுக்கு மத்தியில் நீ எப்போதுமே உன்னை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்காதே என் செல்லமே. அவங்க எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட ஒவ்வொரு முறையும் நீ நிரூபித்து உன்னை சரியான ஆள்னு காட்டிக்கணுன்ற நிலமை வந்தால் அவங்க தேவையே இல்லைன்னு தூக்கி எறிய தயாராகு. ஏன்னா இப்படிப்பட்டவங்கக்கிட்ட ஒவ்வொரு முறையும் உன் நேர்மையை நிரூபிப்பதை விட மௌனமாக விலகி நிற்கிறது தான் உனக்கு நல்லது. ஒவ்வொரு முறையும் நீ என்னதான் நல்லது செஞ்சாலும் உன்னை அவமானப்படுத்தும் இந்த மனிதர்கள் உன் வாழ்க்கைக்கு அவசியமில்லை. ஏன்னா அவங்க அவமானப்படுத்துறது உன் பேரையோ மரியாதையோ இல்லை, உன்னுடைய அளவு கடந்த அன்பை. நீ அன்போட பாசத்தோட செய்கிறதையெல்லாம் அவங்க சுயநலத்தின் பேரில் ஒரு தவறாக சொல்கிறாங்க. நீ அந்த காரணத்துக்காக தான் இதை செஞ்ச, இந்த காரணத்துக்காக தான் அதை செஞ்ச, கெட்ட எண்ணத்தோடு தான் செஞ்ச, பொறாமை எண்ணத்தோடு தான் இருக்கிறேன்னு எந்நேரமும் உன்னை தப்பாகவே நினச்சிக்கிட்டு இருக்க மனிதர்களிடம் நீ எத்தனை முறை நீ சரியான ஆளை நிரூபிக்க முடியும்? நீ நல்ல பிள்ளை, நல்ல மனசோட நல்லதை தான் செய்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனால் தெரியாத இந்த மனிதர்களை இன்னும் எத்தனை நாளைக்கு உன்னால் சமாளிக்க முடியும்? போனால் போகட்டும்னு தூக்கி எறிஞ்சிரு. உனக்கான நல்லவங்களை, உன்னை முழுசாக நம்பக்கூடியவங்களை, உன்னை புரிஞ்சுக்கிட்ட நல்ல மனிதர்களை இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து நாளைக்கு சேர்க்க போகிறேன். இன்று இரவோடு இரவாகவே உன் வாழ்க்கையில் நான் அழகான மாற்றங்களை செய்ய போகிறேன். இனிமே நடக்கிறது எல்லாமே நிச்சயமாக உனக்கான நன்மையாகவே இருக்கும் என் செல்லமே. ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காகவும் நீ முன்னேறதுக்காகவும் என்ன செய்யணும்னு யோசி. அடுத்தவங்களோட போட்டி போடாத. உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் செய்ய. உன் வாழ்க்கையை உயர்த்துறதுக்காக தான் நீ யோசிக்கணுமே தவிர அடுத்தவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது அதோட போட்டி போட்டு அவங்களோட ஜெயிக்கணும்னு நினைக்காத. உன் கூடயே நீ போட்டி போடு. நேற்று நீ செஞ்சதை விட இன்னைக்கு கொஞ்சம் சிறப்பாக செய். ஒவ்வொரு விஷயத்திலும் உன்னை நீயே போட்டியாளனாக நினச்சிக்கிட்டு உன் மனசு சொல்கிற விஷயங்களை கேட்டு தவறுகளை சரி செஞ்சுக்கிட்டு உன்னை மேம்படுத்திக்கிட்டு முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். எது நடக்கலை நினச்சி வருத்தப்பட்டியோ அது அனைத்தையும் இந்த வராகி அம்மா இன்னைக்கு உனக்கு நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இப்போது இருக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு நானே உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன். உன் நம்பிக்கையும் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கும் பக்திக்கும் சேர்த்து கண்டிப்பாக உனக்கான வெற்றியை நான் கொடுத்தே தீருவேன். நம்பிக்கையோடு நீ செய்யும் எல்லா முயற்சிகளிலும் நான் நிச்சயம் நல்ல பலனை கொடுப்பேன் என் செல்லமே. ஏதாவது ஒரு விஷயம் உன் கையை விட்டு போச்சு, உன்னை மீறி ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக நடந்துச்சுன்னா அதை நீ தானம் செஞ்சதா நினச்சிக்கோ. எது உன்னை விட்டு போனாலும் நீ இழந்தாலும் அது ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் உன்னை விட்டு போயிருக்கு. நீ ஏன் அதை தான தர்மம் செஞ்சதா நினச்சிக்கிட்டு விட்டுட்டினா தான தர்மம் செஞ்சதுக்கான பலன் உன்னை வந்து சேரும் அல்லவா? எது உனக்கு கிடைக்கணும்னு இருக்கோ அதுதான் கிடைக்கும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எது உன்னை விட்டு போனாலும் அதை அமைதியாக ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை நீ உனக்குள்ளே வச்சுக்கணும். எல்லார் மேலேயும் அன்பையும் பாசத்தையும் நீ அள்ளி கள்ளி கொடுக்குற. ஆனால் பாசத்தின் அருமை தெரியாதவர்கள் மீது நீ பாசம் வச்சினா அவங்க இன்னும் உன்னை ஏமாற்றி நல்ல பலன்களை அனுபவிக்கலாம் தான் யோசிப்பாங்க. நல்லவங்க மேலே பாசம் வை. நல்லவங்களை மட்டும் நீ நம்புனினா போதும். உன் வாழ்க்கையை நீ மாற்றி அமைப்பதற்காக
நீ ஜெயிக்கணும் முன்னேறணுங்கிறதுக்காக நீ போட்டு வச்சிருக்க திட்டத்தை விட இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கைக்கான சிறப்பான நல்ல திட்டத்தை போட்டு வச்சிருக்கேன். கண்டிப்பாக கடைசி நொடியில் கூட நான் உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பேன் என் செல்லமே. இத்தனை நாளா எவ்வளவோ கஷ்டங்களை பொறுத்துட்ட, இன்னும் கொஞ்சம் பொறுத்துரு. இந்த இரவோடு இரவாக உன் இன்னல்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி நாளைய நாளை உனக்கு நல்ல நாளாக ஆக்கி தர்றேன். இத்தனை நாளாக நீ அனுபவித்த கஷ்டங்கள்லாம் முடிஞ்சு போய் இப்போதுதான் உனக்கான நல்ல நேரம் வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் நீ சந்தோஷப்படும் அளவுக்கு மிகப்பெரிய பரிசை இந்த வராகி அம்மாவே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். நீ செய்யக்கூடிய செயல்கள் நீ யாருங்கிறத நிர்வகிக்கக்கூடாது. உன்னுடைய நல்ல குணம்தான் உன்னுடைய செயலை வடிவமைக்கணும். நீ நல்லது செஞ்சிடா மாதிரி நடிக்கிறதுனால அடுத்தவங்க உன்னை நல்லவன் நினைப்பாங்கன்னு நினைக்க வேண்டாம். நீ எவ்வளவுதான் மற்றவங்க கிட்ட நல்ல பிள்ளையாக காட்டிக்கிட்டாலும் எல்லார்கிட்டையும் நல்லா சிரித்து பேசினாலும் பழகினாலும் நீ யாருங்கிறத உன் பேச்சை வச்சு உன் குணத்தை வச்சு இந்த உலகம் புரிஞ்சுக்கும். அதனால் பேச்சில் மட்டுமே நல்ல பிள்ளையா இல்லாமல் இயல்பாகவே குணத்திலும் செயலிலும் கூட நீ எப்போதும் நல்ல பிள்ளையாக இரு. எவ்வளவு கஷ்டங்கள் உனக்கு வந்தாலும் நீ ஒருபோதும் கலங்கக்கூடாது என் செல்லமே. ஏன்னா உன் வாழ்க்கையில் என்ன கொடுக்குறனோ அதை நான் தான் கொடுக்குறேன். உனக்கு நான் கஷ்டங்களை கொடுக்குறேன்னா அது உன்னை சோதிக்கிறதுக்காக இல்லை. உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் இருக்காங்க, அவங்கள தாண்டி நீ எப்படி வாழ்க்கையை வாழணும் அதை உனக்கு உணர்த்துவதற்காக தான். கஷ்டங்கள் வரும்போது சொந்த பந்தங்கள் எல்லாம் கலண்டுக்கிட்டு காணாமல் போவாங்க. அதை வச்சு நீ யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? உன் எண்ணங்கள் அழகாக இருந்தா, உன் மனசு சுத்தமாக இருந்தா கண்டிப்பாக எல்லாமே அழகாக மாறும். எப்போதும் யாருக்கும் கெடுதல் நினைக்காம எல்லாருக்குமே நல்லதை நினைக்கக்கூடிய பிள்ளையாக இரு. உன் மன அழுத்தத்தை போக்கி உனக்கான மன அமைதியை கொடுக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்கள் மனசுலையும் சொல்ல முடியாத சுமையும் பாரமும் இருக்க தான் செய்யும். உன் மனச்சுமையை இறக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கேன். எல்லா வேதனைகளையும் தாண்டி நிச்சயமாக நீ வெற்றி பெறும்படியும் இந்த வராகி அம்மா செய்வேனேன்னு செல்லமே. மனசுக்குள்ளே எப்பயுமே எதையாவது யோசித்து குழம்பிக்கிட்டே இருக்காத. நீ எதையாவது யோசித்து குழப்பம் கொள்ளும் போதெல்லாம் வாழ்க்கை உனக்கு பிரச்சனையாக மாறிடும். அதனால் வாழ்க்கை உன்னை எங்கெல்லாம் கொண்டு போகுதோ அங்கெல்லாம் அதை சமாளித்து எதிர்கொள்ள தயாராயிடு. இது ஏன் இப்படி நடக்குது, அது ஏன் அப்படி நடக்குதுன்னு நீ குழம்பி போகாதே. உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள 1000 கஷ்டங்களை வச்சுக்கிட்டு நீ வெளியே சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கிற பத்தியா? இதுதான் வாழ்க்கை வாழ்வதற்கான முதல் ரகசியம். உன் மனசுக்குள்ள என்ன இருந்தாலும் அதை உன் முகத்தில் வெளிக்காட்டாதே. நீ என்ன யோசிக்கிற, நீ என்ன நினைக்கிற, என்ன செய்ய போறன்றத இந்த உலகத்தில் நீ யாருக்கும் தெரியப்படுத்த வேண்டாம். உனக்கு என்ன தேவையோ நீ என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டே இரு. ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் நீ யாரு, நீ என்ன செய்வன்றத யாரும் யூகிக்கக்கூடிய அளவுக்கு சுலபமாக இருக்காது என் செல்லமே. எப்போதுமே நீ ஒரு புரியாத புதிராக இருப்பது தான் நல்லது. அப்போதுதான் நீ எப்போ என்ன செய்வியோன்னு இந்த உலகத்துக்கு ஒரு பதில் ஒரு பயம் இருக்கும். நீ என்ன செஞ்சிருவியோன்ற ஒரு யோசனையும் இருக்கும், உனக்கு மரியாதையும் கிடைக்கும். நீ இதைத்தான் செய்வ, இப்படி தான் செய்வேன்னு இந்த உலகம் உன்னை பற்றி முழுசாக கணிச்சிட்டாங்கன்னா அப்புறம் உனக்கு கொடுக்குற மதிப்பும் மரியாதையும் குறைஞ்சி போயிடும். எப்போவுமே நீ யார் என்னங்கிறத யாருக்கும் தெரியப்படுத்தாதே, புரிய வைக்காதே. வாழ்க்கையில் எல்லா மனிதரும் எப்போதும் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சந்தோஷமாகவே வாழ்ந்துட முடியாது. கிடைச்சதெல்லாம் ஒரு நாள் கையை விட்டு தொலைஞ்சு போகும். எது பிடிக்காமல் இருந்துச்சோ அது பிடிக்க ஆரம்பிக்கும். பிடிச்சதெல்லாம் வேணாம்னு வெறுக்க வைக்கும் இந்த வாழ்க்கை. இதுதான் உண்மை. நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எப்போதுமே எந்த பொருளுக்கும் எந்த உறவுகளுக்கும் நீ முக்கியத்துவம் கொடுக்காதே. அசைகிற சொத்தாக இருந்தாலும் சரி, அல்லது அசையாத சொத்துக்களாகிய வீடாக இருந்தாலும் சரி, காரு வசதி எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா சொத்துக்களும் உன் உடம்பு நல்லா இருந்தால் தான் உனக்கு பயன்படும். உடம்பை முதல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டாதான் இந்த உலகத்தில் நீ சம்பாதிச்சதை சந்தோஷமாக அனுபவிக்க முடியும் அல்லவா? உன் உடம்புக்கு முன்னுரிமை கொடு. உன் மனசுக்கும் சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கும் பெருசாக முன்னுரிமை கொடுக்கணுன்றதை 2வது பட்சமாக நீ வச்சுக்கலாம். உன் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் இந்த உலகம் உன்னை மதிப்பாங்க.
நீ உன் உடம்பால் கையை காலை அசைச்சிக்கிட்டு அங்கே இங்கே நடந்து போக வர இருந்தாதான் இந்த உலகம் உனக்கு மரியாதை கொடுக்கும்ன்றத உன் வாழ்க்கையில் நீ ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. உன் உடல் ஆரோக்கியத்தை ஞாபகம் வச்சுக்கோ. விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லி நீ கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் நீ அப்பாவி பிள்ளையாக ரொம்ப இப்படி விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தீன்னா கடைசி வரைக்கும் விட்டு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா இங்கே யாருக்குமே நீ நல்லது செய்கிற, நீ அவங்களுக்காக விட்டு கொடுக்குறங்கிறது புரிய மாட்டேங்குது. என்னவோ உன் தலையெழுத்து நீ விட்டு கொடுத்தே ஆகணும், அதுதான் உன் கடமை, நாங்கள்லாம் சந்தோஷமாக வாழணும், நீ மட்டும் விட்டு கொடுக்கணுன்ற மாதிரியே இந்த உலகம் எப்போவுமே உன்கிட்ட எதிர்பார்க்குது. நீ காலம் முழுக்க அவங்களுக்கு வேலை செய்யணும், ஏதாவது ஒன்றுனா ஓடி போய் உதவி செய்யணும், அதுதான் உன் கடமை. நீ எதிர்பார்க்கக்கூடிய இந்த மனிதர்களுக்கு நீ ரொம்ப விட்டு கொடுத்து வேலை செய்ய வேண்டாம் என் செல்லமே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் காலையில் எழுந்திரிச்சவனே பல்லு கூட தேய்க்கிறாங்களோ இல்லையோ பல பேர் சமையலறையை நோக்கி அன்றைய வேலையை சரியாக வேகமாக செஞ்சுட்டு அவசரமாக வேலைக்கு கிளம்பும் பெண்களாக மாறிட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல பேர் இருக்கான்னு கேட்டால் இல்லை தான். ஆண்களும் அப்படிதான். ஆனால் பிறந்தாலே காலம் முழுக்க வேலை செஞ்சு சம்பாதிச்சு பொறுப்பாக குடும்பத்தை பார்க்கணுன்ற அந்த கடமையோடையும் பொறுப்போடையும் தான் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஆணும் பெண்ணும் தங்களுக்கு பிடிச்சதை கூட வாங்கிக்க முடியாமல் வேலைன்னு ஓடி உழைச்சி சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் இந்த உலகத்தில் என்னத்தை சாதிக்க போகிறீங்க? கொஞ்சம் உட்காந்து யோசிக்கலாம் அல்லவா? எப்போதுமே உங்களுக்குள்ள பிடிச்சதை எதிர்பார்த்து ஏங்கிக்கிட்டே இருக்கீங்க. பிடிக்காததையெல்லாம் வேறு வழி இல்லாமல் சமாளித்து தாங்கி பிடிச்சிக்கிட்டு வாழ வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கிறதல்லவா? இந்த நிலைமை மாறணும்னா அடுத்தவங்களுக்காக வாழாமல் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு யோசிக்காமல் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா சரியாக இருக்கும். இந்த உலகம் எல்லாரையுமே குறை சொல்ல தான் போகுது, குற்றம் சொல்ல தான் போகுது. அதனால் எப்போதும் அடுத்தவங்களுக்காக நீ வாழாதே. உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்ந்தினா போதும். இந்த உலகம் உன் திறமை மீதும் உன் உழைப்பின் மீதும் நம்பிக்கை வைக்குமான்னு கேட்டினா கிடையாது. ஆனால் நீ நம்பிக்கை வை, உன் மேலே நம்பிக்கை வை. உன்னால் அடுத்தடுத்த நிலைமைக்கு உயர முடியும், வாழ்க்கையை ஜெயிக்க முடியும்னு நம்பு. யார் உன்னை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உன்னை நீ நம்பும்போது உன் செயல்களை சிறப்பாக செய்யும்போது கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். உன் மனசு நோகிற அளவுக்கு உன் வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் நீ எப்போதும் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இருந்தீனா அத்தனையும் தாண்டி உன்னால் ஜெயிச்சிட முடியும். என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும், எனக்கான விடிவு காலம் வரும்னு நீ நம்பிக்கையோட காத்திரு தங்கமே. விளக்கை ஏற்றுனா அது வெளிச்சம் கொடுக்கும். ஆனால் வெளிச்சம் எங்கே தேவை, அந்த விளக்கை எங்கே வைக்கணும்னு மனிதர்களுக்கு தானே தெரியும். அதே போல தான் உன் வாழ்க்கையில் உனக்கு திறமை இருக்கலாம், அந்த திறமை எங்கே எப்படி சரியான இடத்துல பயன்படுத்தணும்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி உன் திறமையை சரியாக பயன்படுத்து. நமக்கு திறமை இல்லையோன்னு சந்தேகப்பட வேண்டாம். இந்த உலகத்தையும் இந்த வாழ்க்கையையும் இந்த வராகியமாக உனக்காக தான் படைச்சிருக்கேன். உன் வாழ்க்கையை நீயே சந்தோஷமாக வாழாட்டி வேற யார் வந்து உன்னை சந்தோஷப்படுத்த முடியும்? 1000 விஷயங்கள் நீ நினச்சதற்கு மாறாக நடந்தாலும் இந்த அகில உலகத்தையே உன் காலடியில் கொண்டு வந்து சேர்க்க என்னால் முடியும். நம்பிக்கையோட நீ நல்லதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. அடுத்தவங்க பேசுகிற வார்த்தைகள் உன் மனசை நோகடிக்குது, உனக்கு மன கஷ்டத்தையும் வலியையும் வேதனையும் தருதுன்னா எதுக்கும் பதில் சொல்லாமல் அமைதியாக ஏதாவது ஒரு புத்தகத்தை தேடிப்போ, அல்லது கொஞ்ச நேரம் வீட்டை விட்டு வெளியே போக முடியும்னா போயிட்டு வா. இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் விலகி நின்னா உன் மனசுக்கும் ஒரு அமைதியும் ஆறுதலும் கிடைக்கும் அல்லவா? எந்த விஷயமா இருந்தாலும் அதையே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். எல்லா வழிகளும் வேதனைகளும் கொஞ்சம் காலம்தான், இங்கே எதுவுமே நிரந்தரம் கிடையாது என் செல்லமே. ஒரு சிலர் நினைக்கிறாங்க, நம்ம என்ன வேணாலும் பாவம் செஞ்சுட்டு துரோகம் செஞ்சுட்டு அடுத்தவங்களை ஏமாற்றிட்டு கோயிலுக்கு போய் காணிக்கை கொடுத்தா, அல்லது ஏதாவது ஒரு விரதம் இருந்தா, அல்லது ஏதாவது ஒரு புண்ணிய காரியம் பண்ணிட்டோம்னா எல்லாமே சரியாயிடும், நம்ம பாவமெல்லாம் கரைஞ்சு கர்மாலாம் காணாமல் போயிடும்னு. ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, கர்மாங்கிறது நீ செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் ரெண்டுமே சேர்ந்தது தான். கர்மாவுக்கு கண்கள் கிடையாது. நீ என்ன செய்கிறியோ அதை அப்படியே உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். நீ நல்லதை செஞ்சினா உனக்கு நன்மைகளை கொடுக்கும்,
ஆனால் நீ அடுத்தவனை ஏமாத்தின, துரோகம் செஞ்ச, பாவம் செஞ்சினா அது யார் என்ன எவரெல்லாம் பார்க்காது. வசதியானவங்களா ஏழையான்னு பார்க்காது, நல்லவங்களா கெட்டவங்களான்லாம் பார்க்காது. அவங்கவுங்க செஞ்ச நல்லதுக்கும் கெட்டதுக்கும் கர்மா அதற்குரிய பலனை கண்டிப்பாக அவங்க வீட்டு வாசலுக்கே கொண்டு வந்து சேர்த்துருமேன்னு செல்லமே. நீ எங்கே கல் வீசினாலும் அந்த கல் திரும்பவும் தலைக்கே உன்னை தேடி வரும். அதனால தான் எப்போதுமே எல்லாருக்கும் நல்லதை செய்யணும் மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எல்லாருக்கும் நல்லதை செய்யக்கூடிய நல்ல மனசு உனக்கு இருந்தா இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்து உனக்கான நல்லதை நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேன்.